டொயின் டொயின் டொயின்னு உருண்டு வந்து ஆரம்பித்த வேர்ல்டு அது 1 இயர் ஓல்டு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழன் வினீத். இந்த வீடியோவில் நாம் எது பார்க்க பார்த்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு ப்ளே பண்ண வந்திருக்கோம். என்ன ப்ரோ நீ சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்லாம் ப்ளே பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் என்னடா வாங்குது இந்த பூமிக்கு வேலையே இல்லை, இந்த மாதிரி சாங் உருவாக்குறதுக்காக வேணாம்னா அப்படின்னு. ஓகே, அடுத்து பூயா பாஸ்லாம் போய் நான் கிளைம் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாம் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளைம் பண்ணுறேன்னு எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியே போய் கிளைம் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்டா நீ இப்போ கிளைம் பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா தமிழ் மினிட்னா பெரிய ஆள் தானே, அவரை பற்றி எல்லோரும் ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. சரி நான் இப்போ எத்தனை லெவல் தெரியுமா? 37 கம்மி தான். இது என்ன புது மோடா? சோளத்தில் வேணாம். இதான் புது மோடு வந்துருக்குதா? இல்லை அது குப்பையில் போடுங்கடா. சிஎஸ் ரேங்க்டு ப்ளே பண்ணி பல நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்க்டு தான் ப்ளே பண்ண போடுறோம். ப்ளே பண்ணால் பின்ன தலைகளை குதிப்பாங்க, நீங்களாம் கேட்பீங்க. ப்ளே பண்ண தான் போகிறோம். 1 பிஆர் இன் சோலரா இதுக்கு கேப்சர் தென் 50 ட்ராப் ஒன் டைம் பிஆர். ஒன்றும் புரியல. சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஷோலோ கொடுக்க போகிறேன். ஷோலோ ஸ்குவாடு கூப்பிட்டு போயிடுச்சுன்னா கூப்பிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஐயா ஹலோ காய்ஸ், இப்போ நான் மேட்சுக்குள்ளே வந்துட்டேன். நீங்களும் வந்துருப்பீங்க. ஏன்டா யூஎஸ்பி வச்சு ஆட போகிறியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துக்கிட்டே நான் எல்லாத்துக்கும் பேக்கப் பண்ணுறேன். லாங்கில் அடிக்க மாட்டேக்கு கீழே சாமான் வச்சு மட்டை அடிக்க போகிறேன். டிவியில் போய் பாரு, தலைப்பு செய்தியில் வரேன். ஐயா ஒத்தக்கிளு என்னோட பேரு கேளு, புழல் செய்தியில் அடிக்கடி போயிட்டு வருவோம் கேஸில். அடேங்கப்பா டவுல தானே ஊருக்குள்ளே ஷூட்லேக்கேவா நான் இருக்கும் போது உங்கள் படம் எங்கேயும் ஓடாது. என் ஸ்டீல் சாமான் என்றைக்குமே பாவம் பார்க்காது. என்னன்றத வாங்கிட்டேன். காலெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு 8 மணிக்கு வந்தான். அதாவது 10:30 வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓகே, ஒரு 10 மணிக்கு வந்து குரு கூப்பிட்டு நம்மளாம் போகலான்னு சொன்னான். கேஷ் இப்போ நான் இங்கே இருக்கேன். இப்போ 10:30 மணிக்கு மேலே வா. இப்போ என்ன பண்ணுறது? சாயெல்லாம் வந்தால் கூப்பிட்டு நீ கடைசியில் வரலன்னு சொல்லிடாத. வச்சிடுறேன். மெடிக்கிட்லாம் சுற்றிட்டேன். அவனை அடிச்சிட்டான். ரிவே பண்ணுங்க. கீழே சாமான் வச்சு மட்டும் அடிக்க போகிறேன். ஐயோ சரி, நான் ரெட்டைக்கில் அடிச்சிட்டேன். அது போதும் எனக்கு. சரி MP5 2 சிப் போச்சே. விடாமுயற்சிடா. ஐயோ மேக் வாங்கினா எல்லாம் போயிடுச்சு. இங்கே வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் சொல்லி இங்கே பக் வந்துருக்கு. பக்கு இது மாதிரி இப்படி ஏறி நின்றுக்கலாம். பக் இல்லை, அது ஏற்கனவே வந்துதான். சரி விடுங்க. நானே காயின் அனுப்பிட்டு இருக்கேன். காயின் வாங்கி கொடுப்பா அப்படின்ட்டு இருக்கானுங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் மேக் வச்சு எவனாச்சும் மேலே ஏறுவானாடா பாட்டு? அதுவும் சரிதான். மண்டை வேலையே செய்யாது. அப்போ கீழே ஏறணும். நான் எதுக்குடா வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறக்கு?
சாண்டி நான் அடிச்சு ஓடலாம். ஆக்டிவேட் பண்ண மெடிக்கிட்ட போடு. அடே அப்படியே மெடிக்கிட்ட போடுறா. டக்குன்னு மெடி போடு, ஒருத்தன் ஏறி வரான். இல்லை ஒருத்தன் வந்துட்டான். நீதான்டாமா தப்பிச்சு போனேன். அதை ஓட்டிக்கினாங்க. இந்த லூட்லாம் முக்கியம் தானே. இல்லையா? ஆனால் ஒரு நாக்கு அடிச்சல அதுக்காகவே என்ன நீங்கள் எனக்கு நகர்ந்த சர்மானம் கொடுக்கணும். இங்கே 3ஆம் நம்பர் நாக்கு அடிச்சிட்டேன். எனக்கு நகர்ந்த சர்மானம் கொடுக்கணும் எல்லோரும். இனிமேல் தான் என் ஆட்டம் ஆரம்பம். ஸ்டீலு சாமான் வச்சு மட்டை அடிக்க போகிறேன். மேக்ஸ் பண்ணிட்டேன்டா. செத்தா மேக்ஸ் கன்று போயிடுமே. 3 சிப்லாம் போட்டு இப்போ ஹெட் அடிக்க போகிறேன். யாரை தெரியாமல் இப்போ ஏமாத்துறேன் பார்த்தீங்களா? பாடி காமிச்சனா ஃபுல்லாக பாடுறா. ஸ்டீலு சாமான் வச்சு மட்டை அடிக்க போகிறேன். டிவியில் போய் பாரு, தலைப்பு செய்தியில் வாரேன். என்னோட பேரை கேளு புழல் செய்தியில். அடிக்கடி போயிட்டு வருவோம் மட்டை கேஸில். டவுல தானே சுத்தக்கூடாது. உங்கள் படம் எங்கேயும் ஓட. சப்ஸ்கிரைப் கன்ஃபார்ம் உண்மையிலே பண்ணுவீங்களோ? ஏன் ஸ்டீலு சாமான் நிஜமாக பாட்டுங்க. சாண்டினா எதுக்கு வச்சுருக்கான்? யூஸ் பண்ணுறதுக்கு. மெடிக்கிட்ட போடுறான் நாயே. என் ஹெட்டு ஐயா கில்லு வருவான்னு தெரியலையா? என் கில்லு போங்கடா. அதே நீங்களும் என்ன தலைவரே எமௌண்ட்டு? ஆமாம், இனிமேல்டா என் ஆட்டம் ஆரம்பம். ஸ்டீலி ஷாமா வச்சு மாட்டேன். ஐயோ தலைவரே போகிறாங்க. இது என்னதே? அதை நான் வாங்கி பார்த்தேன் ஸ்டார்டிங்லேயே. தலைவரே MP30 வாங்கிட்டு பரஃபுல்லே. பெஸ்ட்டு. ஐயா தலைவரே அந்த பிஸ்கட் என்னது? அந்த பிஸ்கட் நான் வாங்கிட்டேன். இந்த கேமில் டீ கொண்டு வந்தானுங்கன்னா முக்கிய சாப்பிட்லான்னு ஐடியா வச்சுருக்கேன். அதை அறிவு கேட்டவனே அந்த டீ பிஸ்கெட் எதுக்குறான்னு கேட்டேன். யாருக்கு தெரியும்? பேக்கப் என்பது நமக்கு. செத்துருங்க. என்னடா பண்ணுற? விளையாட தெரியுமா தெரியாதாரா? தெரியும்டா. ஐயோ நான் இப்போ வச்சுருவேன். ஏய் நான் சாண்டி ஆக்டிவேட் பண்ணேன். நான் தான் சொன்னேன் சரியா அட்டை பாட்டு. நான் நினச்ச மாதிரி ஸ்டார்டிங்லேயே போய் சுட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த எனிமி தான். ஐயோ 2 பேர் தான் இருக்காங்க. வா 2v2 என்ன ரிவே பண்ண நான் கண்டிப்பாக பூயா எடுத்து கொடுப்பேன் நம்ம டீமுக்கு. அடிச்சிட்டாங்க அவ்வளோதான். என்ன கைஸ் இது? எனிமி ஸ்பாடா? இல்லை எனிமி ஸ்பாட் இல்லை. எனிமி ஸ்பாட் எங்கே? எனிமி ஸ்பாட் வந்து எங்கன்னு தெரில. எனிமி ஸ்பாட் வந்து அங்கே இருக்குது க்ளூவால். ஐயோ எங்கே இருக்கு எனிமி ஸ்பாட்டு? எங்க 1v1 எங்க 1v1ங்க. ஐயோ எங்கே ரிவே பண்ணுறான்? ஐயோ அட பாட்டு பல தலைவரே. லாஸ்ட் ரவுண்டு ஏசு. இவன் அட்டை நூபுங்க. ரிவே தெரியுது. நீங்கள்லாம் பாட்டு நீ பாடுற. ஐயோ நீ சொல்லியா? ஓகே இதோட இன்னொரு வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த வீடியோஸு கூட சேர்ந்து வந்துடும். ஆனால் அது இந்த இதுதானா அது? கிளைமுங்க. இப்படியே போனால் நம்ம 5000 சேர்த்துக்கலாம். இது எப்படி எடுக்கிறது? எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரு. ஓ அப்படி 150 சேர்த்துக்கணும். ஷபா எவ்வளோடா சாமிங்களா? சரி தான் கிளைம் பண்ணலாமா? வேணாம். 13 தான் இருக்குது இந்த பிஸ்கட்டு. சரி வாங்க இன்னொரு மேட்ச் போவோம். சோலோ எஃபெக்ட் ஸ்குவாட்ரா வேணாம், நம்மளை போட்டுருவாங்க. இதுக்கு வேற வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு என்னை போட்டு படுக்க வைக்கிறக்கா? நிச்சயமாக. ஓகே நோ சோலோ ஸ்குவாட் போகிறோம் கைஸ். இங்கே பூயா பாஸு. ஓகே பூயா பாஸ் கிளைம் பண்ணியாச்சு.
ஏங்க 37 லெவலு எல்லாம் லைக் பண்ணுங்க. 40 கூட அடிக்கல பார்த்தேன். நீ எத்தன்ற அப்போ லெவலு? நான் 67. அட அட நூபு இது 67 தானே. தம்பிகளா யாரா நீங்கள்? என்னோட குட்டா பயலாக இருக்க. தொடக்கூட முடியாதடா ஒன்று உங்களால். இந்த நின்ட்டல மேலே அடிக்க கூட முடியாது. தைரியம் தான் நகர்ந்து பாடுறா. தைரியம் இந்த இடத்த விட்டு நகர்ந்து பாடுறா. அது இல்லை 2 காலி வேறு இடத்துக்கு எடுத்துடா. ஏன்னா சூரியன் இருக்கு மேலே. அதான் சரியான பைத்தியக்கார தெரிஞ்சே சொல்லுவான். அதுவும் உண்மைதான். அந்த கடைசியாக ஒரு இடம் இருக்கு, அங்கே போவோம். ஹெல்த்தில் வெண்டிங் மிஷினு பொச்சக்கு பைத்தியக்கார போகாது. அவ்வளோ பேர் போகாது. போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுற? போயிடுச்சுன்னா நான் ஐடி உனக்கு அதுவே ஒரு பாட்டு. இது 67 லெவலு ப்ரைம் லெவல் 6. நான் ப்ரைம் லெவல் 8டா. வந்துடுச்சு. ஐடியா ரெடி பண்ணிவிடு. வெண்டிங் மிஷின் கிட்ட குறிச்சேன். அதெல்லாம் வந்துடுச்சுல. ஐடியா கூட வெண்டிங் மிஷின் கிட்ட குறிச்சா வெண்டிங் மிஷின் கிட்ட போய் நிற்கணும். இங்கே வந்து நின்று கணக்கு கிடையாது. என் வீடியோ ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஏன் லூஸ் மாதிரி பாடுறேன். பாட்டு இங்கே ஒரு எனிமி இருக்காண்டா. என்டர்டைன்மெண்ட்டாக போடுவியா பைத்தியக்காரன்? ஏங்க இங்கே ஒரு எனிமி இருக்கான். பார்த்தியாடான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே இது ஒரு அறிவு கட்டணங்க. லூட் அடிக்கிறதா எவனாச்சும் காட்டுவானா? இங்கே ஒரு எனிமி இருக்காண்டா. அதுதான் எனிமி இருக்கான். அப்புறம் எனிமி அடிக்கும்போது ரெக்கார்ட் ஆன் பண்ணும்போது பொச்சக்குன்னு மண்டையை கழுத்து கையில் கொடுத்துருவான். இந்த சேனல்லையாச்சும் லூட் அடிக்கிறத காட்டுவானுங்களாடா பாட்டு? லைவில் காட்டுவாங்களே. லைவில் காட்டுவாங்க. நான் கேட்டது ஏதோ ஒரு சேனலில் யூடியூப்பில். எதில் காட்டுவாங்க தெரில. G36 ஸ்கின்னு கூட இல்லை. ஆனால் கன் இருக்குல்ல என்கிட்ட. அப்படியே எனிமையை பார்த்த மாதிரி பண்ணுவான். நான் எனிமையை பார்த்தேன்டா. அது அப்போ அங்கே நிற்கிறது யாரு? அடே சாண்டினா அதுக்குடா வச்சுக்கா. யாரும் இருக்கு சூப்பர். ரெஸ்ட் பண்ணி போவியா மென்டாலிட்டியா? நிஜமாக சொல்கிற பாட்டு. இந்த எனிமையை காணல. சாய்ஸ்டிக்கை பிடிச்சி நான் ஊற்றிட்டு இருக்கோம். எங்கடா எனிமி? எடுத்துக்கலாம். பார்க்குங்களா? இப்போ சொல்லுங்கள். லூட் அடிக்கிறது அவனாச்சு கட்டணும். எனக்கு தேவையானது லூட் பண்ணுற இதெல்லாம். ஆனால் அது எதுக்குறா சேனலில் காட்டிகிட்டு இருக்கா? மெண்டல் அடமெண்டலு எல்லாம் தமிழ் எனிமிஸ் பேட்டுன்னு சொல்லி. நீங்கள் வந்து எனிமி எங்கடா போனா? ஃபஸ்ட்டு நீ சாப்பிட போயிட்டான். நீ இந்த மாதிரி ஒரு பேட்டுக்குள்ளே சண்டை போட முடியாதாம்மா. சரி வாங்க அவனை போய் தேடுவோம். எனக்கு எனக்கு எனிமியோட ஸ்மெல் வருது. அவன் பக்கத்தில் தான் இருக்கான். எனக்கு எனிமியோட ஸ்மெல்லு வருது. ஸ்மெல்லு ஏங்க எனக்கு மறுபடியும் ஸ்மெல் வருது. பின்னாடி வருது. பின்னாடி தான் ஸ்மெல் வருது. இந்த அங்கே தப்பிச்சிங்கோட்டியா? டிவியில் போய் பாரு. தலைப்பு செய்தியில் வர்றேன். ஓகே வேற எதுக்குடா ரீலோட் பண்ண? அழகாக அவனை முடிச்சிருக்கோம். என்னோட பேர் அப்படியே எண்ணில் போடு. இவன் பண்ணுறதுக்கு மெடிக்கிட்டே போட்டு ஓடிட்டே எண்ணில் போட வேண்டியதுன்றா. ஐயோ
மெடிக்கெட் போடு. மெடிக்கெட் போடு. ஸ்டீல் சாமான் வச்சு மெடிக்கெட் போட போகிறேன். எஸ்கேஸு செத்துருவேன். அங்கே எஸ்கேஸ் இருந்துச்சு எடுக்காமட்டான். அட இவ்வளோ சாமி நீ சும்மா கத்திக்கிட்டே கிடக்கான். சாண்டினா போட்டு விட. நான் பின்னாடி நின்றுட்டு இருக்கேன், அவன் முன்னாடி க்ளூவால் போடுறான். சரி ஏதாவது கண்டு பார்ப்பல. அனுப்பிட்டேன் பீச்சிப்பு சோலார் டேர் போட்டிருக்கேன். எங்க எனக்கு சோலார் டேர் ஸ்மெல் வருது. ஐயா காய்ஸ், எனக்கு எங்கே சோலார் டேர் ஸ்மெல் வருது. அடப்பா இதுக்குள்ள எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணுறீங்க? ஆமாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா சோலார் ஸ்குவாடில் சும்மா ஏறிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு எப்போவுமே. லெவல் 3 பேக் வேறு கையில் இருக்குது. ஷார்டாக முடிச்சிட்டானுங்களா? ஓகே இன்னும் தெரில, பல நாளாக இந்த ட்ரெயினை கேமுக்குள்ளேயே காணும். கைனாக்கான் தூக்கிட்டான் போல். அதுக்குள்ளே நானே கொஞ்ச நாள் தான் இந்த ட்ரெயினில் போனேன், அதுவும் இந்த கைனாக்கான் எனக்கு பிடிக்கல. கொஞ்ச நாளோட ட்ரெயினில் போடுறேன்னு அதையும் தூக்கிட்டான். தலைவர் ஏன் அமைதியாக இருக்கீங்க? தலைவரே ஏன் அமைதியாக இருக்கீங்க? தலைவர் ஏன் அமைதியாக இருக்கீங்க? தலைவரே இங்கே போயிட்டான். சரி வாங்க இனி நம்ம நிம்மதியாக வீடியோ எடுக்கலாம். அதாவது 1990 பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்லிஸ்ட்டை பார்த்தேன். 1990 நான் ஒரு ஹிட்லிஸ்ட்டை பார்த்துட்டேன். அதனால் இப்போ இந்த ஹிட்லிஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். இந்தா என்னடா இது ஹிட்லிஸ்ட்காரனு காணும். ஐயோ எனிமி. ஐயா என் கண்ணுக்கு அவன் தெரியலை. என் கண்ணுக்கு வந்தால் தெரியல. நானே வாய்ஸ் கொடுத்து நானே சொல்கிற மாதிரி இருக்கு. அவன் இருக்கானா போயிட்டானா? இன்னிலர் எதுக்கு தான் வச்சிருக்கானோ? அவன் அடிச்சிடும் இப்போ. ஏன்னா இங்கே 2 பேர் இருக்காங்க. சாண்டினா போடுறா. 3 பேர். என்ன ஸ்குவாடே வந்துருச்சு. ஏன் 42 ப்ளஸ்ஸு. நீங்களும் 2 கிலோ எடுத்து பிளேஸ்மெண்ட் பிடிங்க. அசால்ட்டாக சோலோ மேட்ச்சில் போகலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் வினி, தமிழன் வினி. வரட்டா நான் வரட்டா.